ரவையை வச்சு எப்போவும் கேசரியே செய்யாமல் ஒன் டைம் இதுமாரி பர்ஃபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுலேயே ஒரு அரை கப்பு ரவையை சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் ஒரு அரை கப் சுகர் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிட்டோம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கம்பி பதம் எதுவும் வர வேண்டாம். தொட்டால் இதுமாரி பிசுபிசுப்பு இருந்தால் போதும். இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா இந்தமாரி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவின தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா இந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவி இதமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுடலாம். அது நல்லா செட் ஆகட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆனதும் அது நல்லா செட் ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ரவா பர்ஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.